ஆட்சி நடிகர் சூரனா ஆட்சி நடிகர் சூரனா நடிகர் சூரனா இந்த மகேந்திரபுரம் தாண்டு வரும் மன்னருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் காரணாக என்ற பெயரோடு குறையாதும் இல்லாமல் நிறைவோடு பரிபாலனை செய்து கொண்டு வருகிறேன். ஆமாம், அனுதினமும் எனக்கு நிம்மதியாக வரக்கூடிய அவை காவலுக்கான விலையை எப்போ கிடைக்கும் அந்த பணம்? தெரிவாள இரண்டா தாங்குமா மாமா பையா என்ன சொல்ல போற? எதுக்கு வந்து சொல்லிட்டீங்க? ஒழுங்கா சொல்லி வைக்கப்படாதீங்க. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற சொல்லி சீக்கிரம்.
காதல் வந்து கொட்டு நாவுடா உடா உடா நாவிலாட்டிடா வரும்பொழுது ஆட்டலுடன் பாட்டலுடன் அமைதியா உட்காருங்க. தயவு செய்து அமைதியா உட்காருங்கம்மா. அம்மா 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 அமைதியா உட்காருமா. அம்மா சைலண்ட். ஒரு வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க அமைதியா இருந்தா தான் ஐயா நாடகம் நல்லா இருக்கும். தயவு செய்து அமைதியா உட்காருங்கம்மா. உட்காரு உட்காரு உட்காரு. வெள்ளை கலர் போடுவா உட்காரலாம். நான் பாத்துக்கிட்டேன். ராவதியா ராவதியா எங்களை உக்காந்து என்ன கட்டுகளை கொட்டி இருக்கிற மனையில வாங்க. இன்னும் ஒரு 50 ரூபாய் போறீங்க. பிரபுவே அறிவுங்க கண்ணா. இன்னும் இதே மாதிரி 2 பேர் கொடுத்தா ஆட்டா. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இது பனி டைம். நீங்க அமைதியா இருந்தாதான்
நாங்க என்ன பேசுறோம்னு உங்களுக்கு கேட்கும். தயவு செய்து அமைதியா காத்து நாடகத்தை சிறப்பித்து தரும்படி. ராஜா 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 தன்னை சின்ன சண்டை பெருசா கதை. ராஜா உட்காருங்க ராஜா. டே எதுவும் இல்லாத நின்று கலக்குறாங்க. அமைதியா உட்காருங்க ராஜா. ராஜா ஏமா நீங்க வாங்கம்மா. ஐயோ ஒன்னும் இல்லா கூட ஊதி பெருசா ஆக்கிடுவாங்கடா அப்பா. அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சு. ஐயோ முன்னாடி அங்க சத்தா. அன்பு அன்பு வாடா போவாடா வாடா வச்சிருவாங்க. இந்த அழகான நேரத்திலே நமது மங்களம் கிராமம், அழகான மங்களம் கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் பாக்கிய அம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் இறைவனோடு பாதத்தை அடைந்ததால் பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர குழந்தைகள், பெற்ற மகள், மருமக பிள்ளை, சொந்த பந்தங்கள் அனைவரும் பங்கும் பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அழகான நேரத்திலே எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் கலைத்தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினரால் இந்த அழகான மேடை மீது அன்னை ஓர் அணையா தீபம் என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் சைலன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரிய வாய்ப்பு தந்த பேர குழந்தைகளுக்கும் சொந்த பந்துகளுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான நேரத்திலே சென்னை மாநகரில் இருந்து வருகை தந்திருக்கும் கே பெருமாள் பூங்கோதை காலம் சென்ற தனது அத்தையாக வழங்கக்கூடிய பாக்கியம்மாள் இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும், அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அடியன் எனக்காக ரூபாய் 101 எங்கள் சைலன்ஸ் எங்கள் நாடக மன்றத்தில் சோக கடலாக நடித்துக் கொண்டிருக்கும் அச்சிறப்பாக அடுத்த திருமுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அருவத்தம்பி அபியை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அன்பு உள்ளம் கொண்டு எங்கள் கலைதேவி நாடக மன்றம் என்றாலே தனி விருப்பம், அடியினை பார்க்க வேண்டும் என்பது அன்பை கொண்ட ஐயா சூர்யா கேசவன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் அடியன் எனக்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். அதே சென்னை மாநகரில் இருந்து வருகை தந்திருக்கும் கே பெருமாள் பூங்கோதை அருமை உள்ளம் இதோ எங்கள் நாடக மன்றத்தில் ரோஜா நாடக மன்றத்தில் இருந்து புதியதாக நமது கலைதேவி நாடக மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் பிரபல நாடக நடிகர் அன்பு உள்ளம் கொண்ட வேலாயுதம் ஐயா அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வேலாயுதம் ஐயா அவர்களுக்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். மகேந்திரபுரி நாடு இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னர் கருகம் இருக்கப்பட்டிய அமைச்சர் கருணாகா எனக்கு எதிரே
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே என்னையவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏற்றாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அரசு நாடு. அப்படி ஒரு நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த மகேந்திராபுரி நாடு. இந்த மகேந்திரபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன். எனது பெயரோ சுந்தர். எனக்கு ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. நாங்கள் இருவரும் ஏழ்மையான குடியில் பிறந்திருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அடிதினமும் என் அன்பு தங்கையை காண்பது வழக்கம், அன்பு தங்கையை சுகந்தியை பார்ப்பது வழக்கம். என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருப்பா. தங்கையை பார்க்க வேண்டும், ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். என்னுடைய அன்பு தங்கையை பார்க்க வேண்டும், ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? தாழ்த்தப்பட்ட இதயங்களில் என்று மணியா ஜோதிடருக்கும் மேதை அண்ணல் அம்பேத்கர் புகழை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திடையா. சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த போர்முரசாய் அவதரித்த எங்கள் போர்வானே வந்திடையா. நீ வந்திடையா. ஜாதி என்னும் பேரினிலே அம்பலவன ஊரினிலே, ஜாதி என்னும் பேரினிலே அம்பலவன ஊரினிலே
வந்தவரே அது என்ன பேரினிலே அப்பவள ஊரினிலே படித்து வைத்தார் பெண்ணுரிமை மீட்டு தந்த எங்கள் மண்ணுரிமை நாயகரே இன்று அரசியலில் ஆட்சி தந்த எங்கள் அதிகார ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவரை போல வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நல்ல பேரைய புகழைய வாங்கி தருவதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமோடைய கடமை. நாம வந்து வெகு நாமாயிட்டது இப்படி தங்கையை காண முடியவில்லையே. அன்பார்ந்த நாடக கலை அரசு பெருமக்களே, இந்த கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து காலம் சென்ற அம்பையார் பாக்கியம்மாள் இந்த கிராமத்திலே மக்களை பெற்ற மகராசியாகவும் பிள்ளைகளை பெற்ற புண்ணியவாதியாகவும் பெயர் வைத்த பேர பிள்ளைகளை என்று சிறப்போடு வாழ்ந்து காலம் சென்ற அம்மையார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய பேரும் புகழும் இந்த மண்ணை விட்டு மறையக்கூடாது என்பதற்காக அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மாவுடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் அன்னை ஓர் அடையா தீபம் அன்னை ஓர் அடையா தீபம் ஏழை தந்த சாபம் என்ற ஒரு அருமையான சமூக நாவல் நாடகம் ஒரு குடும்பத்து கதை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலதேவி நாடக மடத்தை ரசிக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற பக்கத்து கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற இவருடைய கலை சொந்தங்களுக்கும் இவருடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அம்மையருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று இந்த அருமையான நல்ல நாளிலே இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பல்லை பாடிய அடிய நினைக்காக இதே கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வம் ஐயா அவர்கள் அடிய நினைக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தின் கிராம செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர், அவருக்கு தெரிஞ்ச இல்லையா, அவருடைய பழைய நண்பர் அவர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த செக்ரட்டரி ஐயா அவர்கள் அடிய நினைக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இதே கிராமத்தைச் சேர்ந்த தாண்டவ மூர்த்தி ஐயா அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளர் அருமை சகோதரர் தாண்டவ மூர்த்தி ஐயா அவர்கள் அடிய நினைக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதே கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாய்ந்த காலம் சென்ற மறைந்த ஐயா மனோகரன் அவருடைய பேர பிள்ளைகள் தன்னுடைய பாட்டனார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய நினைவாக இந்த நல்ல நேரத்தில் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். மறைந்த மனோகரன் ஐயாக்காக ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக காட்சி வரும்போது கண்டிப்பா பாடுவோம். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகமன் சார்பாக நெற்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் தங்கை சுகத்தியை காண வேண்டும். தங்கா சுகத்தி